சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த படம் முழுக்க முழுக்க நிறைய புதுமுகங்களை வைத்து எடுக்கப்பட்ட படம். இயக்குனருக்கும் இது டெபியூ. ஸோ ஒரு புது டீம். இந்த படம் வந்துட்டு மொத்தமாகவே சென்னையில் ஒரு 2 ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் கிடச்சிருக்கு. பட் ஸ்டில் இந்த படத்தை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, என்னை வந்துட்டு இந்த படத்துக்கு கூப்பிடும்போது எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இல்லாமல் பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஆக கடவனா பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த படம் வந்துட்டு ஆதித்ய தர்மா அவர்களின் இயக்கத்தில் லியோ வி ராஜா சினிமாட்டோகிராஃபி அவர்கள் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. சந்தன் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இசை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் புதுமுகங்கள் நடித்திருக்காங்க. இந்த படத்தில் கேரக்டர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மொத்தமாகவே ஒரு 10 கேரக்டர்ஸ் தான். மெயின் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வில்லன், இந்த பக்கம் 3 ஹீரோஸ். உங்களுக்குள்ளே நடக்கிற கதைக்களம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 பேர் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து ஒரு மெடிக்கலில் வேலை பார்க்குறாங்க. அந்த மெடிக்கலில் புதுசாக ஒரு மெடிக்கல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மெடிக்கலை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க ஓனர் வந்து அவரோட பண தேவைக்காக இவங்ககிட்ட கைமாத்துறாரு. அதுக்காக அவங்க சேர்த்து அங்கங்கே கடன் வாங்கி சேர்த்து வச்ச பணம் அவங்க ரூம்ல இருந்து திருடப்படுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நகையெல்லாம் வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணி பணத்தை ரெடி பண்ணலான்னு ஊருக்கு போகிற வழியில் அவர்கள் டயர் பஞ்சர் ஆக்கப்படுது. டயரை பஞ்சர் ஓட்டு வந்த இடத்துல இந்த வில்லன் கும்பல் வந்து இவங்களை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் இவங்களை டார்கெட் பண்ணுறாங்க, எதுக்கு இவங்களை அடிக்கிறாங்க, என்ன நடந்தது, இவங்க பணம் வந்துட்டு காணாமல் போனது, யாருனாலும் திருடப்பட்டது, இது எல்லாத்துக்கான ஒரு முடிவையும் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து பிரபஞ்ச விதி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை கடைசியில் அதை பாயிண்ட் அவுட் பண்ண விதமும் சரி, ஃபினிஷ் பண்ண விதமும் அருமையாக இருந்தது. ஸோ முதல்ல எனக்கு இந்த படம் என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, என்னெல்லாம் பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் இவங்க சொன்ன இந்த பிரபஞ்ச விதி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஏன்னா படத்தோட முதல் பாதி வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா இவங்க கேரக்டர்ஸ் யார், இவங்க என்னென்ன, இந்த பிரபஞ்ச விதின்ற பாயிண்ட்டுக்குள்ளே இவங்க எப்படி வந்து நம்புகிறாங்க, ஹீரோ வந்துட்டு அதை எப்படி நம்புறாரு, அதுக்கு காரணமான அவங்க அப்பா ஏன் அதை நம்புறாரு அப்படின்ற ஒரு கான்செப்டுலாம் வந்து இவங்களுக்குலாம் இந்த பணம் எப்படி திருடப்படுது, இவங்க எப்படி இந்த மெடிக்கல்லாம் வந்தாங்க, இவங்க கேரக்டர் என்னென்ன அப்படின்ற ஒரு புரிதல் வரணும். அதே மாதிரி இந்த வில்லன் கேங் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேலை என்ன, அவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க, இவங்க ஏன் அவங்க 2 பேருக்குள்ள கொலைட் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் படம் ஸ்லோவாக தான் போகுது. உங்களுக்கு வந்து படம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நார்மல் மூவி மாதிரி இருக்காது. நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் மாதிரி தான் இருக்கும், படம் மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, பஞ்சர் ஓட்டுற இடத்துக்கு வரீங்க, ஒரு காட்டுக்குள்ள ஹைவேலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுக்குள்ள ஒரு பஞ்சர் கடை இருக்கு. அப்போ அந்த பஞ்சர் கடை தோப்பு தரோன்னு இருக்கு, ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லை. அங்கே வேலை செய்கிறவன் எல்லாமே அப்படியே வந்து வெறப்பாவே தெரியுறான், முகர கட்டியே சரியில்லை. அப்போ நீங்கள் மட்டும் இருக்கீங்க, ஏதோ தப்பாக நடக்குதுன்னா அவங்க மனமோட்டம் எப்படி இருக்கும்? அதுலேயும் உங்க கூட ஒரு துடுக்குன்னு வாய வச்சிருக்கிறவன், எதா இருந்தாலும் யாரை பற்றி யோசிக்காம ஒவ்வொரு தெனாவட்டா பேசுகிற ஒருத்தனை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்கள் நடுவில் இருக்கும்போது நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் படம் முதல் பாதி எல்லாமே நம்மளுக்கு கொண்டு போவாங்க. நம்மளுக்கே ஒரு புரிதல் இருக்காது, ஏன் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க, என்ன நடக்குது இவங்களுக்குள்ள அப்படின்னு. பட் 2ஆம் பாதி ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளுக்கு ஸ்லோவாக புரிய ஆரம்பிக்கும் இது எதை நோக்கி போகுதுன்னு. அதுவும் லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் அதை நான் இந்த பிரபஞ்ச விதியை இவங்க ப்ராப்பராக அதை கனெக்ட் பண்ண அந்த டாட்ஸ் வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கடைசியில் வில்லன் குரூப் இவங்க அட்டாக் பண்ணி இவங்க காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிற போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் இது எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றது. கடைசியில் அந்த ஹீரோ நம்பின அந்த பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்தி கடைசியில் அந்த வில்லன்களை அவங்க சமாளிக்கிற விதமுமே வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த படம் எனக்கு வந்துட்டு முதல் பாதி எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தாலும் 2ஆம் பாதி ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய படத்துக்குரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தது. அந்த த்ரில்லர் மூவிக்கான பர்ஃபெக்டான ஒரு மியூசிக்னு சொல்லணும். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி நிறைய இடங்கள்ல அவங்க வச்சிருந்த ஷார்ட்ஸ், நிறைய ட்ரோன் ஷார்ட்ஸ் போயிருக்காங்க, நிறைய க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் போயிருக்காங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆங்கிள், ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உண்மையாக சினிமாட்டோகிராஃபி அவர் தான் ப்ரொடியூசர்னாலும் அவர் எடுத்துக்கிட்ட அந்த மெனக்கெடுதல் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அதுதான் இந்த படம் வந்து நம்மளை இன்னுமே வந்து ரசிக்க வச்சதுன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு சின்ன கான்செப்ட் தான், அதை எலாபரேட் பண்ணும்போது நிறைய லேக் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு, அங்கங்க லேக் இருக்கு. பட் அதை தாண்டி ஒரு படமா பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த ஃபீல் இல்லை. முழுக்க நடிகர்கள் எல்லாமே புதுசு அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஈர்க்குன்றது தெரியாது. ஆனால் நீங்கள் உள்ளே போய் உக்காண்டிங்க அப்படின்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து அது கொண்டு போகிற விதம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்து நீங்கள் படத்தை நிமிர்ந்து பார்ப்பீங்க. நீங்கள் ஃபோனே நோடிட்டு இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோனை தூக்கி வச்சுட்டு நீங்கள் நிமிர்ந்து படத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் அந்த படத்தோட
ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஆகக்கடவனால ஃப்ளாஸே இல்லைன்னு கேட்டால் பிடிக்காம இருக்கு, பெட்டரா பண்ணிருக்கலாம்னா நிறைய இடங்கள் இருக்கு. பட் அதை தாண்டி இந்த படத்தான பாசிட்டிவ் சைட் நிறைய இருக்கிறதுனால நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. பட் ஃப்ளாஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக ஆகக்கடவனா என்ன எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். சீரியஸ்லி ஒரு டீமோட ஒரு மிகச்சிறந்த உழைப்பு. அந்த உழைப்பு படத்துல பாக்குற ஒரு இவ்வளவு உழைப்பு போடுறாங்க அதனால போய் படம் பார்க்கணுமா அப்படின்னு இல்லை. அந்த உழைப்பு திரையில வரும்போது சிறப்பா இருக்குன்றது தான் நான் சொல்ல வர விஷயம். ஏன்னா எவ்வளவு வேணாலும் நம்ம உழைக்கலாம், பட் அவுட்புட் சரியில்லைன்னா அவுட்புட் சரியில்லை தான், அதுக்கு நம்ம சிம்பத்தி தேட முடியாது. பட் இவங்க போட்ட உழைப்புக்கான அவுட்புட் நல்லா இருக்கு. ஸோ தாராளமா நீங்க ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். படம் எங்க ஓடுதுன்னு ஒரு 2-3 ஸ்கிரீன்ல தான் ஓடுது. தியேட்டர்ஸ் கிடைக்கல. பட் ஸ்டில் உங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கு டைம் இருக்குன்னா தாராளமா நீங்க போய் பாருங்க. ட்விட்டர்லயுமே வந்துட்டு ஒரு சில பேர் ஃப்ரீ கிவ்வே டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கிடைக்குதுன்னா பாருங்க. நானுமே முடிஞ்சா கிவ்வே கொடுக்குறேன். தாராளமா இந்த படத்தை போய் பாருங்க. ஒரு டைம் ஒதுக்கி பாருங்க. ஒரு சின்ன டீம் அவங்க கொடுத்த முயற்சிக்கு, அவங்க பண்ண முயற்சிக்கு, அவங்க கொடுத்த உழைப்புக்கு ஒரு சின்ன வெகுமதியா இந்த படம் இவங்க பண்ண உழைப்பை வெளியில போய் பார்த்து சொன்னாவது அந்த படத்துக்கான ரெகனைசேஷன் கிடைக்கும் நான் நம்புறேன். அவ்வளவுதான். மற்றபடி இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, மனசார நான் சொல்ற விஷயம் தான். அவ்வளவுதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு நல்ல முன்னோட்டம், வேற ஒரு விமர்சனத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.